இன்பமும் நமக்கு வரும், துன்பமும் நமக்கு வரும். வாராமலாம் இருக்காது. ஆனா ரெண்டையும் ஒன்னா கருதுகிற பக்குவத்தை பெற்றுட்டீங்கன்னா எது வந்தாலும் கவலை இல்லை. இந்த சட்டை எடுத்த நமக்கு என்ன இலக்குன்னு கேட்டா, புண்ணியத்தையும் பாவத்தையும் ஒன்று போலவே கருதும். புண்ணியமா வேண்டாமையா, பாவம் வேண்டாம், ரெண்டுமே நமக்கு வேண்டியதில்லை. அப்ப ரெண்டையும் வேண்டாம் எப்படி தவிர்ப்பது? நான் செய்தேன் என்று கருதாமல் சிவம் செய்வித்தது, அதனால இந்த காரியம் செய்தேன். எனவே இந்த செயலுக்கு நான் காரணம் அல்ல, சிவம் காரணம் என்று கருதிவிட்டால் புண்ணியமும் நம்ம கணக்கு வாராது, பாவமும் நம் கணக்கு வாராது. இதுதான் தப்பிப்பதற்கான வழி. இன்பமும் நமக்கு வரும், துன்பமும் நமக்கு வரும். வாராமலாம் இருக்காது. ஆனா ரெண்டையும் ஒன்னா கருதுகிற பக்குவத்தை பெற்றுட்டீங்கன்னா எது வந்தாலும் கவலை இல்லை. இந்த சட்டை எடுத்த நமக்கு என்ன இலக்குன்னு கேட்டா, புண்ணியத்தையும்